விசேஷமாக நாளைக்கு எல்லா இடமும் புயல் சொல்லி ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை தான் மெயின் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம் இதற்காக ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாய் நம்ம மத்தியில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். குடிசைகளில் வாழ்கிறவங்க, ரொம்ப எளிய வீடுகளில் வாழ்கிறவங்க, ஓடு வீட்டில் வாழ்கிறவங்க, காற்றினால் எந்த பாதிப்பும் அடையாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருக்க வேண்டும். ஆமீன். கர்த்தர் அவளை ஆதரிக்க வேண்டும், கர்த்தர் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். அவளுக்கு வேண்டிய சுகம், பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்து எந்த தீங்கும் அவளுக்கு அணுகாதபடி கர்த்தர் தயவாய் மனம் இறங்கி அவருடைய வீடுகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அவருடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், அவங்க பிள்ளைங்களை பாதுகாக்கணும். கர்த்தருடைய பராமரிப்பு இருந்து, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஒரு அரவணைப்பு அந்த பிள்ளைகள் மேல் இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கார தூதன் கிளம்பி வந்தபோது ரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள்ள அவன் பிரவேசியாமல் கடந்து போனான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த எளிமையாக இருக்கிறாங்களோ கர்த்தருடைய வீடுகளையும் அவருடைய உடைமைகளையும் அவருடைய உயிரையும் தேவன் பாதுகாத்து எந்த தீங்கு அணுகாமல் கர்த்தர் விலக்கி காக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கிருபையுள்ள தேவன் தயவாக இறங்கி இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறைவோடு தேவையோடு எளிமையில் இருக்கிற இந்த மக்கள் மேல் நம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புயலினாலோ மழையினாலோ எந்த சேதமும் அவர்களுக்கு அணுகாதபடி கர்த்தர் அவர்களை வேலி அடைத்து காப்பீராக, வேலி அடைத்து காப்பீராக. தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாமல் விலக்கிக் கொள்ளும். நன்மையும் கிருபை அவர்களை தொடர்ந்து வரட்டும். பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். தேவ கிருபையிலே மறைத்து ஆண்டவரே, இந்த புயலினால் எந்த சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உமக்கு சித்தமானால் இந்த புயலை நீர் வேறு பக்கம் திருப்பி விடும் ஆண்டவரே. இதை கேன்சல் பண்ணி விடுங்க ஆண்டவரே. இது எந்த சேதம் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். தேவ தயவு தாங்கட்டும். விசேஷமாக இந்த மழை காலங்களில் இப்போ பேரிடர் மீட்பு படை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இதில் என்ன மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் என்ன சேதம் வந்தாலும் கிரவுண்டில் போய் இறங்கி வேலை செய்கிறது யாருன்னு கேட்டால் இந்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் தான் இல்லையா? அவங்க தான் பாவம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேயோ அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அவங்க தான் ஓடணும். கரண்ட்டு போச்சுன்னா அந்த லைன் மேன் தான் வரணும். அவருக்கும் அதே மழை தான் பெய்யுது, அவருக்கும் அதே வெள்ளம் தான் இருக்குது, அதே சேருக்குள்ளே தான் அவர் நடந்து வரணும். இந்த மாதிரி இந்த கீழ் மட்டத்தில் இருக்கவங்க தான் இந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, அவங்க சுகமாக இருக்கிறதுக்கு அவங்க தான் பேர் உதவியாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம விசேஷமாக இந்த நாட்களில் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பை தந்து மற்றவர்களை மீட்க போகிற இவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேரிடர் காலங்களில் கர்த்தாவே ஆண்டவரே, அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அதிகாரியுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஓடுகிற கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூலி தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும். தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி விலக்கி கொள்ளும். ஆண்டவரே, இந்த மழையோ ஆண்டவரே இந்த குளிரோ அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய கைகளை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு பக்க பலமாய் பாதுகாப்பாய் துணையாயிருந்து அவளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் வெளிப்படட்டும். கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.